ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசியில் சுக்கிரன் பயிற்சியானது மே 19ஆம் தேதி இந்த 2024 நடந்திருக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சி நடந்ததுனால இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து வேறு மாதிரி மாறப்போகுதுங்க. அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை தான் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி மாறுங்கிறத ராசி பலனாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலனை ஷேர் பண்ண போகிறேன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க. இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி கன்னி ராசி கன்னி லக்னனா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கன்னிராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தருங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல சுக்கிர பயிற்சி நடக்கிறத பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்கிறேன். முதல்ல சுக்கிர பயிற்சி நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரன் 19ஆம் தேதி மே 2024 அன்னைக்கு 8:29 மணிக்கு ரிஷப ராசிக்கு வந்துட்டாருங்க. இந்த சிறப்பு பயிற்சி நடந்ததுனால இனி பயங்கரமான தலையெழுத்து மாறுங்க. ரிஷபராசியில் சுக்கிரன் பயிற்சி வந்ததுக்கிறதுக்கு நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஏற்படணுங்கிறது விதிங்க. பெண் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் இவருடைய இந்த பயிற்சியானது வாழ்க்கையில் எண்ணற்ற விளைவை ஏற்படுத்துங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் கூட பயங்கர மாற்றம் ஏற்படுங்க. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் வலுவான ஒரு கிரகம் என்று சொல்லலாங்க. நம்மளுடைய காதல் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையில் அனைத்துமே திருப்தி அடைய, முழுமையான ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை அடைவதற்கு இன்றியமையாத ஒரு கிரகமாக கருதப்படுவது இந்த சுக்கிரன் தாங்க. மேலும் நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவான நிலையில் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியை அடையுங்க. உயர் வெற்றியோடு நம்மளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வாழ்க்கையில் நேர்மறையான முடிவுகளையும் அடைய முடியுங்க. அதே ஜாதகத்தில் நமக்கு சுக்கிர பயிற்சி பாதகமாக இருந்தால் நமக்கு சாதகமான பலன் கிடையாது, பாதகமான பலன் தாங்க கிடைக்கும். மேலும் ராகு கேது மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களோடு சுக்கிரன் இருந்தால் அது நம்ம உறவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெடுக்கும். அப்படிப்பட்டவர்கள் பல போராட்டங்களையும் தடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. ஸோ இந்த சுக்கிர பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, தடைகளை போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி தாள்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தருங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் மற்றும் 9வது வீட்டுக்கு அதிபதிங்க. ஆனால் இப்போ இந்த பயிற்சியின் போது உங்களுடைய 9வது வீட்டில் கன்னியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர பயிற்சி நுழைந்திருக்குங்க. இந்த மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட இடத்துல நுழைந்தது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக கருதப்படுதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் தாங்க மெயினாக வளர்ச்சி அடைய போகுது. இந்த நேரத்தில் உங்கள் தொழில் தொடர்பான உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. ஆசைகள் நிறைவேறுவதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. எல்லா ஆசைகளும் நிறைவேறி வெற்றி உங்களுடைய தொழிலில் கண்டிப்பாக பெற போகிறீங்க. ரிஷபராசியில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு அதிக லாபத்தை வழங்குங்க. அது நார்மலாக நீங்கள் பார்க்க வேண்டிய லாபத்தை விட எக்ஸ்ட்ராவாக பல மடங்கு லாபத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுபவிக்க மாதிரி அமைய போகுதுங்க. மெயினாக அது மட்டும் இல்லாமல் இந்த லாபங்களை கொண்டு நிறைய நீங்கள் புது விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. தொழிலில் கூட பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஸோ பங்குதாரர்கள் தொழிலில் ஆதரவாக இருக்கிறதுனால தொழில் ரீதியாக பெருசாக எந்த ஒரு புதிய அளவில் பாதிப்பு வராதுங்க. ஏன்னா அவங்க ஆதரவு இருக்கும்போது பாதிப்பு வந்தால் அவங்களே சரி பண்ணிடுவாங்க. மேலும் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிப்பதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் வலுவான நிலையில் நிறைய நீங்களே இருக்கிற மாதிரி உணர முடியுங்க. அதுக்கப்புறம் அவுட் ஷேரிங் மூலம் அதிக பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சம்பாதித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த டைம் சம்பாதிக்கிறத நிறைய சேமிப்பு பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. உங்கள் மனைவியோடு சுமூகமான ஒரு உறவை பேணுவது இருக்குங்க. அந்த மாதிரி சுமூகமான உறவு பேணுவதன் மூலிமா அதில் வெற்றிகள் பெறுவீங்க. உங்கள் மனைவியிடம் இருந்து நல்ல ஆதரவு உங்களுடைய எல்லா வேலைகளுக்கும் பெறுவீங்க.
மொத்தத்தில் இந்த பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படாது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையை முழுசாக நீங்கள் தக்க வைத்து கொள்வதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் ராகு கிரகத்திற்கு முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு சில பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு பொருட்களை வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே எல்லாமே நடக்குங்க. ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சினால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் தலையெழுத்து மாறும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய தலையெழுத்து மாறும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் மற்றும் 9வது வீட்டுக்கு அதிபதி. இப்போது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9வது வீட்டில் தான் பயிற்சி ஆகியிருக்கிறாரு. இந்த மாதிரி பயிற்சி ஆகிறது ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். அது நடந்ததே உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர வளர்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் வாழ்க்கையில் மட்டும் நிறைய சவால்கள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சொந்த தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்க தொழில் வகையில் அவசரப்படக்கூடாது. எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கணும். ஸோ கூட்டாளர்கள் இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஏன்னா எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் தொழில் வாழ்க்கையில் நிறைய முடிவுகள் எடுக்கும்போது நிதானமாக யோசித்து எடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த இடத்துல சுக்கிர பயிற்சி இருக்கிறது பொதுவாகவே சாதகமானது என்று சொல்லப்பட்டாலும் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதில் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் உங்களுடைய செல்வாக்கு ரீதியாக சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கா. அதனால் நீங்கள் அதிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு அன்னன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகக்காரர் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சியில் நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கலவையான நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மற்றும் எதிர்பாராத செலவுகளோ அல்லது நிதி இழப்புக்கான அறிகுறிகளும் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் பணம் வருது, இன்னொரு பக்கம் செலவுகள் வருது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். ஸோ சுக்கிர பயிற்சியில் நீங்கள் சம்பாதித்து சேமித்து வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சம்பாதித்த பணத்தை சேமிப்பு வைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், தெரிஞ்சு அந்த பரிகாரத்தையும் செய்துடுங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் கூட்டாளர்களுடன் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப உறுப்பினர்களோடு கவனமாக இருக்கிறதுக்கு பழகுங்க. கருத்து வேறுபாடுகளை சமாளிப்பதற்கு கண்டிப்பாக இது ஒன்று தான் ஒரே வழி. எல்லா சவால்களும் இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க நீங்கள் உங்கள் மாமியார்களோடு பலத்தையும் ஆதரவையும் பெறுவீங்க. எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை சமாளித்து வெற்றியை பெறுவீங்க. ஸோ அது ஒன்றும் உங்களுக்கு பெருசாக வராது. அதாவது பாதிப்பு எதுவும் மாமியார் ரீதியாக வராது. வலுவான உறவுகள் மற்றும் சாதகமான குடும்ப உறவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்பு எதுவும் வராது. அப்புறம் நோய் தொற்றுகள் அல்லது ஒவ்வாமைகளை தடுக்க நீங்கள் தூய்மையை பராமரிக்க வேண்டியது அவசியம். ரிஷபராசியில் சுக்கிரன் பயிற்சியின் போது உங்களுடைய ராசிக்கு தினசரி வழக்கத்தில் நார்ச்சத்து நிறைந்த சீரான உணவை சேர்க்கணும். அந்த நார்ச்சத்து உரிய சீரான உணவை சேர்க்கும்போது உங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு எதுவும் வராது. அதுக்கப்புறம் இது தவிர உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்றவற்றெல்லாம் உங்கள் ராசிக்காரங்க மேற்கொள்ளணும் இந்த சுக்கிர பயிற்சியில். அதெல்லாம் தொடர்ந்து செய்து வரக்கூடிய பட்சத்தில் வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு ஆரோக்கியத்தை பேண முடியும். ஸோ ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நீங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி இப்படியெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்க. இந்த மாற்றங்களை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நடந்துக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலனை கொடுக்குங்கிறத சொல்லிட்டேன். இந்த சுக்கிர பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, சுக்கிரனுடைய பாதக விளைவை குறைக்க காயத்ரி மந்திரத்தை காலையில் எந்திரிச்சு தவறாமல் உச்சரிக்கணும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் சுக்கிரனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாங்க. ஸோ சுக்கிரனுடைய பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்களை போல் கன்னிராசிக்காரங்களும் இந்த வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.